மாலை வணக்கம். இன்றைய பதிவானது விஜய் என்டிஏவியில் ஐக்கியம். ஏனென்றால் அவர் பல விதத்தில் அரசியலில் ப்ராப்ளம் இருப்பதனால் இந்த தடவை தனித்து நிற்பது போவது கிடையாது. என்டிஏவில் வந்தால் ஏதாவது குறிப்பிட்ட எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்று விஜய் அவர்கள் முடிவு செய்துள்ளார். இதனால் விஜய் கட்சி என்டிஏவில் சேர 100% வாய்ப்புகள் உள்ளன. திமுக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் யார் வெளியே வர உள்ளார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வர உள்ளது. கம்யூனிஸ்ட்களும் வெளியே வர உள்ளன. ஏனென்றால் அவர்கள் சீட்டு பேரம் தேமுகவுக்கு கொடுத்த எம்பி சீட்டு ப்ளஸ் 6 சீட்டு தன் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஈவன் மதிமுக வைகோவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பிடிக்கவில்லை. காங்கிரஸ் ஓரளவுக்கு சீட்டு கொடுத்து டிஎம்கே தக்க வைத்துக்கொள்ளது. ஏனென்றால் இவங்க எங்கே போனால் பரவாயில்ல, 2016 மாதிரி மக்கள் கூட்டணி அமைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ஸ்டாலின் முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, ரிப்போர்ட்டுகள் டெய்லி மாறி மாறி வருவதனால் திமுக தோற்பது உறுதி. எதுக்கு இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம பணம் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் முடிவு செய்வதாக தகவல் வருகின்றன. இந்த சூழ்நிலையை பார்த்தால் ஸ்டாலின் அதிகமாக கட்சியில் சேர்ப்பதை விட பணம் செலவழிக்க கூடாது என்று ஒரு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வருகின்றன. ஏனென்றால் மக்களுக்கு எந்த பணம் கொடுத்தாலும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஓட்டு போடுவதற்கு தயாராக இல்லை. இது ஸ்டாலினுக்கு தெரிந்துவிட்டது. ஏன்னா எடப்பாடி பக்கம் மக்கள் ரொம்ப விருப்பமாக போகின்ற இடையெல்லாம் கூட்டங்கள் அதிகமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் எடப்பாடி ஆட்சிக்கு வரும் உண்மை. நன்றி, வணக்கம்.